ஜல்லிக்கட்டு தமிழர்களின் மரபு, வீரத்தின் அடையாளம். கற்காலம் முதல் பல 100 ஆண்டுகளாக பல்வேறு அரசியல் சூழல்களையும் தாண்டி தொடர்ந்து தற்காலத்திலும் தமிழ் மக்களின் கூட்டுணர்வின் எழுச்சியின் குறியீடாக ஏறு தழுவுதல் இன்னமும் நடைபெற்று வருகிறது. இது அனைவரையும் பெருமைப்படுத்தும் விழாவாகும். காளையை அறிமுகம் செய்யும் பொழுது அந்த காளையின் உரிமையாளரின் பெயர், ஊரின் பெயர் அறிவிக்கப்படும். அதை போலவே காளையை அடக்கி வெற்றி பெறும் இளைஞரின் பெயரும் அவரின் ஊர் பெயரோடு சேர்த்து சொல்லப்படும். எனவே இது ஒரு பெருமைப்படுத்தும் விழாவாகவே பார்க்கப்படுகிறது. அதேபோல் ஏறு தழுவுதல் நடைபெறும் போது காளைகளை பற்றிய செய்தியை பறையறைந்து தெரிவித்தனர். திமில் பெருத்த காளைகள் கால்களால் தரையை கீறி புழுதியை எழுப்பின, நிலத்தை காலால் உதைத்தன, முரண்பட்டு ஒன்றோடு ஒன்று எதிர்த்து நின்றன. இந்த களம்புகள் மிடுக்குடனும் வீரத்துடனும் போருக்கு செல்லும் வீரர்களை ஒத்தன் என கலித்தொகை பாடல் விவரிக்கின்றது என்றார். பழந்தமிழ் நூலான மலை படுகடாம் நூலிலும் பட்டினப்பாலையிலும் சிலப்பதிகாரத்திலும் ஏறு தழுவுதல் பற்றிய பல குறிப்புகள் உள்ளன. காராம் பசுபுள்ளி மாடு, குள்ளி மாடு, மயிலை காளை என பல வகையான மாடுகள் இருந்தன.